பட்ஜெட் பத்தி சொன்னீங்க, நிறைய நாலேஜ் ஆனா தமிழக காங்கிரஸ்ல செல்வப்புரை வந்து இது ஒரு காணல் நீரான பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கனிமொழி படம் வந்து இது ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு பட்ஜெட் சொல்றாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு தலைவர்கள் சொல்லியிருக்க கருத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? காங்கிரஸ் தலைவர் சொன்னதாகட்டும், திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னதாகட்டும், இந்த திரைப்படத்துல வசனம் வர்ற மாதிரி 2 லைன்ல ட்வீட் போட்டுட்டா வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்திலையும் தமிழகத்தை எப்படி அவர்கள் வந்து இந்த மாதிரி காணல் நீர்னு சொல்றாங்க, அதற்கான ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லட்டும், நாங்க பதில் சொல்றோம். 19 காணல் நீர்னா என்ன அர்த்தம் விளக்கம் அவங்க சொல்லட்டும். காணல் நீர்னா ஏன் காணல் நீர், எதுக்காக அந்த காரணத்தை சொல்றாங்க, இல்ல எதில் தமிழகம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது அவங்க சொல்லட்டும், நாங்க பதில் சொல்றோம். அம்மா நீங்க ஏதாவது கேட்டீங்களே. கரூர்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர் கனிம வளங்கள் கொள்ளை சம்பந்தமா செய்தியாளரை தாக்கியிருக்காங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த திராவிட மாடல் அரசு எப்படி நடந்திருக்குது அப்படின்னா, ஒன்று அவர்களுடைய குடும்ப தலைவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய புகழ் பாடுவது, அவர்களை எல்லாம் அரசாங்க பதவியில அமர வைக்கிறது. 2வது, இந்த அரசாங்கத்தை பற்றி ஊடகங்கள் யாராவது பேசினாலும் சரி, அல்லது தனிநபர்கள் யாராவது இதை பற்றி விமர்சிச்சாலும் உடனடியாக அவர்களுக்கு பரிசு என்பது கைது, சிறை. இதுதான் இப்போது இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசு. கனிம வள கொள்ளையிலே நேரடியாக ஒரு எம்எல்ஏ சம்பந்தப்பட்டிருக்கிறார். செய்தி சேகரிக்க சென்றிருக்கக்கூடிய ஊடகத்தை, ஊடக நண்பர்களை இவ்வளவு தூரம் அவர்கள் தாக்குகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்களுடைய மனதிலே ஒரு அதிகார திமிர் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் ஜனநாயகத்துல நடக்கிற ஆட்சியா? ஆட்சிக்கு முடிவு கட்ட மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி அராஜகம் பண்ணக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய திமுகவினர் இன்று அவர்கள் அவருடைய பாக்கெட்டுக்கு என்னென்னவெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இதற்கான விடை என்பது இன்னும் 3 மாதத்தில் தெரிந்துவிடும். தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை தொகுதிகள், யார் வேட்பாளர், எந்தெந்த தொகுதிகள், இது எல்லாமே தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும். தேசியத்துல எங்களுடைய தலைவர் திரு நிதின் நபீன் அவர்களும், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களும் இதற்கென்று எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களோட மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் இதற்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காரு. கூடிய விரைவில் உங்களுக்கு நம்பரு, எத்தனை, எந்தெந்த தொகுதி எல்லாம் அறிவிப்பாங்க. இப்பதான் நம்ம போன வருஷம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப நாள் கோரிக்கை, 50 வருஷத்துக்கு மேல இருந்த கோரிக்கைய போன வருஷம் நிறைவேற்றியாச்சு. அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. பத்திரிகையாளர் சந்திப்பு இருங்க 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 பத்திரிகையாளர் கேட்டுட்டு இருக்காங்க ஐயா, இருங்க நாங்க வர இருங்க ஐயா. அம்மா அம்மா உங்களோட கேள்வியை சொல்லுங்க, உங்க கேள்வியை சொல்லுங்க. அகழ்வாராய்ச்சி பண்றதுக்கோ தொல்லியல் துறை ஆய்வுக்கோ அப்படின்னு வரும்போது அதற்கென்று இருக்கின்ற ஆதாரங்களை ஒருவேளை அது வந்து மாநில அரசே செய்யலாமா அல்லது மத்திய தொல்லாய்வு துறைக்கு அது கொடுக்கலாமாங்கிறத மாநில அரசு தான் முடிவு பண்ணணும். ஒருவேளை அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை இருந்தால் அந்த நியாயத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையா இருக்கு. இங்க வந்திருக்கக்கூடிய பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்களை நீங்களே பாத்தீங்க. 27 சமுதாய தலைவர்கள் மேடையிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. மலை மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய இடத்துல வந்து கூட்டம் நடத்தணும், அதுக்கு மாநில தலைவர் சுமதி வரணும்னு கேட்டிருக்காங்க. அது அவங்க உடனே தயார்னு சொல்லிட்டாங்க. மேல போய் மலைவாழ் மக்களோட கூட்டம் நடத்துவதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள்.
அதனால இடையில சில அரசியல் கட்சிகள் கொஞ்சம் அரசியல்ல இந்த மக்களை தூண்டி விட்டு பொய் ஏதாவது பேசி ஏதாவது பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. எல்லா மக்களும் ஒற்றுமையா இருக்காங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க.